முடக்குவாதம்னு சொல்லக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்க உடம்புல இதுதான் நடக்குதுங்க. ராமாயணத்துல ராமர் படையே அவங்களுடைய படையை தாக்குன கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரிதான் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லயும் ஏற்படுங்க. சாதாரணமா நம்முடைய எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இம்யூனிட்டி நம்மளுடைய உடலுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய கிருமிகளுக்கு எதிராக போராடுங்க. ஆனா ஒரு சிலருக்கு அவங்களுடைய மரபணுல ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக இந்த எதிர்ப்பு சக்தி அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய திசுக்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும். இதைத்தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இல்லைன்னா தன்னுடல் தாக்கு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருப்பவங்களுக்கு அவங்க உடம்புல உருவாகக்கூடிய இந்த ஆட்டோ ஆன்டிபாடிஸ் அவங்களுடைய மூட்டுகள்ல இருக்கக்கூடிய குருத்தெலும்புக்கு சிதைவுகளை ஏற்படுத்துது. ஆரம்ப கட்டத்துல எக்ஸ்ரேல எந்த ஒரு விஷயம் தெரியாதுங்க. ஆனா அவங்களுக்கு ரத்தத்துல இந்த ஆட்டோ ஆன்டிபாடிஸ் இருக்கும். சோ உங்களுக்கு அதிகாலையில எழுந்ததுக்கு அப்புறம் பல மூட்டுகள்ல வலி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மூட்டுகளை சுத்தி இருக்கும் இந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கு அப்படின்னா கட்டாயம் நீங்க அருகில் இருக்கக்கூடிய டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா ஆரம்ப கட்டத்திலே நம்மளால பிளட் டெஸ்ட்லயே இதை கன்ஃபார்ம் பண்ண முடியும்.